அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பலத்த கரம் எங்களை நல்ல நித்திரைக்குள்ளாக்கி, இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்த தயவிற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த பரிசுத்த நாளின் ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு கிருபையாக மீட்டு கொடுத்த இந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆண்டவர் நம்முடைய ஜீவித காலங்களில் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் என்ன? நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியம் நமக்குள் நிலைத்திருக்குமா இருக்காதா என்பதை ஆண்டவர் தான் அறிவார். அவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய சத்தியங்களில் அந்த ஆசையை நாம் நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள முடியுமா, அல்லது தற்காலிகமாக பெற முடியுமா, அல்லது பெறவே முடியாதா என்கின்ற ஒரு சத்தியத்திலே இன்றைக்கு நாம் மூழ்கப் போகிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த உவமை எல்லோருக்கும் தெரிந்தது தான். ஒருவன் தூரதேசம் போகும்போது அவனுடைய ஊழியக்காரர்களுக்கு 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து இவைகளை கொடுத்து, நான் திரும்பி வரும்போது இது உங்களிடத்தில் வாங்கி கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அந்த மூவருமே தாளந்தை பெற்றுவிட்டார்கள். ஆனால் வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்றைக்கு தேவன் மோசேயை குறித்து சொல்லும்போது, மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று ஆண்டவர் மோசேயை குறித்து சொல்லுகிறார். எஜமானுக்கு ஊழியக்காரராய் இருக்கிற பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இது அவர் விரும்புகிற குணம். அந்த குணத்தில் நாம் சிறிதும் பிசகு காணும்படி இருப்போம் என்றால், அந்த கொடுக்கப்பட்ட தாளந்தை ஆண்டவர் நம்முடைய கருத்திலிருந்து எடுத்து விடுவார். இந்த உபமானம் நமக்கு நல்ல ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்னவென்றால், 5 தாலந்து வாங்கினவன் அவன் எஜமான் வந்து திருப்பி கேட்டபோது, எஜமானரே, நீர் என்னிடத்தில் 5 தாலந்து கொடுத்தீர். அந்த தாளந்தை நான் பிரயோகப்படுத்தி மீண்டும் 5 தாலந்து சம்பாதித்து விட்டேன். இதோ அந்த தாளந்து என்று கொடுக்கிறான். அந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனை மெச்சி, நான் கொடுத்ததை நீ எந்தவித பிரயோஜனமின்றி வைக்காமல் அதை பெருக்க வேண்டும் என்று நினைத்தாயே, அது உன்னுடைய குணத்தை, எஜமானுடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்று சொல்லி, நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அதே போல 2 தாலந்து வாங்கினவனையும் அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 1 தாலந்து வாங்கினவன் அந்த எஜமானிடத்தில் வந்து, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும்
கடினமான இருதயமுள்ள மனுஷன் என்பது நான் அறிவேன். எனவே நீர் கொடுத்த அந்த ஒரு பணத்தை நான் பத்திரப்படுத்தி என்னிடத்தில் வைத்து கொண்டேன். இதோ நீர் கொடுத்த அந்த ஒரு பணம் என்று அந்த எஜமானருக்கு கொடுக்கிறான். நீ என்னை கடினமாக இருதயமுள்ள மனுஷன் என்றும், அறிந்தது விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்று நீ அறிந்திருக்கிறாய். அப்படி அறிந்திருந்தால் நான் வந்து உன்னை தண்டிப்பேனே, கேட்பேனே என்று நீ உணரவில்லையா? என்னை குறித்து அப்படி கேள்விப்பட்டு இருக்கிறேனே. எஜமான் வந்து என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்பதை நீ உணராமல் இருக்கிறபடியால் இந்த உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தாளந்தை நான் எடுத்து விடுவேன் என்று சொல்லி தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறார். அந்த ஊழியக்காரர் அவனிடத்தில் இந்த தாளந்தை எடுத்து, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 5 தாளந்து உள்ளவனிடத்தில் அவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஊழியக்காரர், எஜமானரே, ஏற்கனவே அவனுக்கு 10 தாளந்து இருக்கிறதே, இன்னும் அவனுக்கு ஏன் இதை கொடுக்கிறீர் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் எவ்வளவுதான் இந்த லோகத்தில் தன்னை மேன்மையடைய செய்திருந்தாலும் எஜமானருக்கு உண்மையாய் இருக்கிறவன் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. யார் எஜமானுக்கு உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உள்ளதையும் அவர் எடுத்துக்கொள்வார் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல பாடம், எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சத்தியம். அவர் நமக்கு எதை ஒப்பு கொடுத்தாரோ அந்த பணியில் நாம் அதை பெருக்கி உண்மை உத்தவமாய் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். அது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி, அந்த பணியிலே நாம் உண்மை உத்தவமாய் இருந்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை சேர்க்க வேண்டும். என் எஜமானன் என்கின்ற கனம், மரியாதை இருக்க வேண்டும். அவர் நம்மிலும் உயர்ந்தவர் என்கின்ற ஒரு பயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பணி கொடுக்கிறவர் பணியாட்களை காட்டிலும் பெரியவர் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு அநேகர் அதை உணர்வது இல்லை. ஒரு அலுவலகத்திலோ அல்லது ஒரு தொழிற்சாலைகளோ பணிபுரியும் போது சில நேரங்களில் அந்த பணியை கொடுத்த எஜமானரையே நாம் தூசிக்கிறோம், நாம் அவருக்கு விரோதமாக பொறுத்தெடுக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அது உண்மைக்குரிய அழகு அல்ல. எனவே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர் நமக்கு பணியிடம் கொடுத்தார். அந்த பணியிடத்தை நாம் எவ்வளவு உண்மை உத்தவமாய் கைக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாடம் நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாமும் தேவனுக்குள் வாழ்ந்து நம்முடைய ஜீவன் உள்ளளவும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன என்பதை எல்லோரும் நன்கு அறிந்திருக்கிறோம். அது ஒருவேளை கடைசி பணியாக இருந்தாலும் நம்முடைய தகுதிக்கேற்ற தாளந்துகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பெருக்க செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நாம் தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து, இதுகாரும் அதில் பிழை இருக்கும் என்றால் இனிமேல் வந்த பிழையை நாம் செய்யாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். உள்ளவன் என்று சொல்லும்போது உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற குணத்தை உடையவர்கள், நீர் கொடுக்கப்பட்ட பணியில் உண்மை உத்தவமாய் இருக்கிறவர்கள்,
உம்மை விட்டு வழி தவறி செல்லக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த படிப்பினை நாங்கள் பெற்று நாங்களும் எங்களுடைய பெண்ணடியார்களும் இதே நற்குணத்தில் வளர வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த சத்தியம் உங்களுக்கு உங்கள் இதயத்திற்கு தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை உண்மை உத்தமாய் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு போதனை உங்களுக்கு போதித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்குள் உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.